வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் எல்லாருமே நேரமே கிளம்பி நம்ம தென்னந்தோப்புக்கு போயாச்சுங்க. இன்றைக்கி தென்னந்தோப்புக்கு நுண்ணூட்டம் கொடுக்குறோம். பொதுவாகவே இப்போ தென்னை மரங்களோட நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. அதனால இந்த மாதிரி நுண்ணூட்டம் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம், அயன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே தென்னை மரங்கள் ஹெல்த்தியாக வாழவும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் ஈல்டு கொடுக்கவும் உதவி செய்யும். முதல்ல நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்படி மட்டையை பொறுக்கி போட்டு தீ வச்சுட்டு இருப்போமுங்க. தீ வைக்கிறதுனால கொஞ்சம் மரங்களுமே வாடி போன மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கிட்ட அப்படி தான் டல்லாக தான் இருக்கும். இப்போல்லாம் இந்த மாதிரி தென்னை மட்டையை அரேஞ்ச் பண்ணி வச்சிடறோம். ரோட்டாவேட்டர் வர சொன்னோம்னா அது எல்லாமே தென்னை மட்டையை நல்லா அரைச்சி பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மல்ச்சு மாதிரி நம்ம தென்னந்தோப்புக்கு ஹெல்ப் செய்யும். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது மூலயமா நம்ம களைகள் அதிகமாக வளர்றதையும் தடுக்கலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் ஈரப்பதத்தையும் தக்க வைக்குங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.